வணக்கம். சேலம் அம்மாப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் பாலாஜி, கோகுல்நாதன், சபீர் 3 பேரும் கூட்டாக சேர்ந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு பண மதிப்பிழப்பு அமல்படுத்தப்பட்டது. அப்பொழுது பங்குதாரர் பாலாஜி, சபீர், கோகுல்நாதனிடம் சுமார் 1 கோடி ரூபாய் செல்லாத 500, 1000 ரூபாய் நோட்டுகள் இருந்தது. தொடர்ந்து இந்த நோட்டை மாற்றுவதற்காக கூட்டாளிகளான சபீரிடம் வழங்கியுள்ளனர். ஆண்டுகள் கடந்த நிலையில் பணத்தை மாற்றி கொடுக்காமல் சபீர் காலம் கழித்து வந்துள்ளார். இந்த நிலையில் இந்த கூட்டாளிகளான பாலாஜி உயிரிழந்த நிலையில் தொடர்ந்து கோகுல்நாதன் சபீரிடம் நோட்டை மாற்றுவது குறித்து கேட்டுள்ளார். என்னால் பணத்தை தற்பொழுது மாற்ற முடியவில்லை, ஆண்டுகள் கடந்து விட்டது, இதனால் பணத்தை மாற்ற முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து நான் இந்த பணத்தை மாற்றுவதற்காக பல லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளேன், அந்த பணத்தை கொடுத்துவிட்டு இந்த செல்லாத நோட்டுகளை எடுத்து செல்லுங்கள் என்று கூறியுள்ளார். இதனால் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து கோகுல்நாதன் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சபீர் வீட்டில் சோதனை செய்தனர். அந்த புகாரில் சபீர் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் மேலும் என்னிடம் பணத்தை வாங்கி ஏமாற்றிக் கொண்டதாகவும் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் அம்மாப்பேட்டை காவல்துறையினர் சபீர் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பழைய 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் 1 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்தது. தொடர்ந்து பணத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இதன் பின்னணியில் யார் யார் உள்ளார்கள் என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை தொடங்கியுள்ளனர். மேலும் தற்பொழுது சபீர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு இந்த போதைப் பொருட்கள் எப்படி வந்தது, அவர் பின்புலத்தில் யார் உள்ளார் என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பண மதிப்பிழப்பின் போது செல்லாத 500, 1000 ரூபாய் நோட்டுகள் தற்பொழுது ஒருவரிடமே 1 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்தது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.